ශ්‍රී ලංකාවේ සිව්කොන දික්විජය කළ ඒ අසහාය නායකත්වය ජය නියතයි ගම අපිටයි තරවකලේ විජයග්‍රාහී ජන හමුවට ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ විධායක ජනාධිපති ජාතික ජන බලවේගයේ නායක අනුර කුමාර දිසානායක ආදරණීය සහෝදරයාගේ සම්ප්‍රාප්තිය සනිටුහන් වන වගයි. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக தலவாக்கலை நகரசபை மைதானத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பொதுமக்கள் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர். இது සියලු දෙනාගේම අවසරයි. මොකද තත්ත්වය? ගේමක් නැහැ. පෞගේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා මේ රටේ ජනතාව ඉතාමත් අභීත තීරණයක් ගත්තා. கடந்த செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்நாட்டு மக்கள் மிகவும் அச்சமின்றி ஒரு தீர்மானத்தை எடுத்தனர். அழிவு பாதையிலிருந்து முழுமையாக மீண்டும் புதிய பாதையில் நமது நாட்டை கொண்டு செல்ல தயார் என்ற செய்தியை இந்நாட்டு மக்கள் வழங்கினார்கள். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் வந்தது. பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்துமாறு நாம் கூறினோம். இவ்வாறு சுத்தப்படுத்துவார்கள் என நாம் நினைக்கவில்லை. மக்கள் எங்களது கருத்தை கேட்டு எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்னர் அதிகாரத்துக்கு வந்தவர்களுக்காக அரசாங்கங்கள் உருவாக்கின. அப்பா பாராளுமன்றத்துக்கு சென்று மகனுக்கு அதற்கான பாதைகளை அமைப்பதற்காக செயற்பட்டார். அண்ணன் பாராளுமன்றத்துக்கு சென்று அமைச்சராகி தம்பிக்கு வழியமைத்துக் கொடுப்பார். தேவையான அளவு பணத்தை திரட்டினார்கள். அவர்கள் திரட்டியுள்ள பணம் அவர்களது ஆயுள் காலத்தில் செலவிடக்கூடிய பணம் அல்ல. இன்னும் 100 சந்தர்ப்பங்களாவது வேண்டும். அந்த அளவு பணத்தை சேகரித்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியாகிய நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தீர்மானமும் இந்நாட்டு மக்களுக்கானதாக இருக்கும். அண்மை கால வரலாற்றில் தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து கொண்டாடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருந்திருக்கும். கட்டம் கட்டமாக மக்களை சாதாரண வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். வலுவான அரச பொறிமுறை எமக்கு இல்லை. அதனால் அரச பொறிமுறையை வலுப்படுத்த நாம் தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டோம். 30,000 பேர் வரை அரசு சேவையில் இணைப்பதற்கு தீர்மானித்தோம். எவரும் கடிதம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரிடம் செல்ல தேவையில்லை. எவரும் தொழிலுக்காக லஞ்சம் வழங்க தேவையில்லை. அவ்வாறான நாட்டையை நாம் உருவாக்குகின்றோம். பத்திரிகையில் விளம்பரம் வரும். விண்ணப்பித்து பரீட்சைக்கு தோற்றி கூடுதல் புள்ளிகளை பெறும் பிள்ளைக்கு தொழில் வழங்கப்படும். அவ்வாறுதான் நாம் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். போலீஸ் துறைக்கு 10,000 பேர் இணைக்கப்பட உள்ளார்கள். அவர்களில் 2,000 பேர் இவ்வருடத்தில் இணைக்கப்படுவார்கள். அவர்களில் குறைந்தபட்சம் 500 பேராவது தமிழ் மொழி பேசுபவர்களாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். பிரஜைகளுக்கு தமது மொழியில் செயற்படுவதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எப்படி இது எமது நாடு என்ற உணர்வு ஏற்படும்? எமது தலைமுறை மோதிக்கொண்டது, போரிட்டது. இந்த நிலைமையை நான் எனது அடுத்த தலைமுறைக்கு எப்போதும் யுத்தம் செய்யாத ஒரு நாட்டை உருவாக்குவோம். தனிப்பட்ட ரீதியில் நான் மாயக்காரன், மந்திரக்காரன் அல்ல. நினைத்ததை காண்பிக்க எனினும் நமக்கு நிலையான ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. ரத்தம் சிந்திய நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்நாட்டில் உள்ள இயற்கை வளங்கள், மனித வளம், சர்வதேச அரசியல், உலக பொருளாதார மாற்றம், வரைபடத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக எங்களுக்குள்ள தைரியத்துடன் தலையிடுவதற்கான பொறுப்பு உள்ளது. அதற்கு சில காலம் நமக்கு தேவை. பிள்ளைகளுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி முறை உள்ளது. 2025ஆம் ஆண்டு அடுத்த வருடம் கல்வி மறுசீரமைப்பை ஏற்படுத்த உள்ளோம். புதிய பாடவிதானங்களை அறிமுகப்படுத்தி 1ஆம் தரத்துக்கும் 6ஆம் தரத்துக்கும் புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்துவோம். 10ஆம் தரத்தில் தெரிவு பரீட்சையை நடத்தி பாடசாலை கல்வியை பெறும் எந்த ஒரு பிள்ளையும் கல்வி ரீதியிலும் தொழில் ரீதியிலும் கல்வியை பெறாமல் வெளியேறி செல்வதற்கு இடமளிக்க மாட்டோம். சகல பிள்ளைகளையும் கல்வியில் முன்னோக்கி கொண்டு செல்வோம். 3 வாரங்களுக்கு முன்னர் தீர்மானம் ஒன்றை எடுத்தோம். சுகாதார துவாய்களை வழங்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். மாதம் ஒன்றுக்கு 8 சுகாதார துவாய்களை வழங்க தீர்மானித்துள்ளோம்.
பிள்ளைகளை அரசாங்கம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நெச்சரிக்கைக்காக வழங்கும் உர நிவாரணத்தை 15,000 ரூபாவிலிருந்து 25,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம். சிறுபோகத்திலிருந்து வயற்காணிகளில் மேற்கொள்ளப்படும் மேலதிக பயிற்சிக்காகவும் உர நிவாரணம் 15,000 ரூபாய் வரை வழங்க தீர்மானித்துள்ளோம். நுவரெலியாவை கேந்திரமாக கொண்டு சுற்றுலா தொழில்துறையை ஆரம்பிக்க முடியும். விரைவில் கிரெகரி வாவியில் கேபிள் கார் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளோம். உங்களுக்கு புதிய பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குகின்றோம். அதனோடுதான் மக்களின் வாழ்க்கை முன்னோக்கி செல்லும். நாம் வெற்றி பெறாத உள்ளூராட்சி சபைகளுக்கு பணம் வழங்க மாட்டோம் என நான் குறிப்பிட்டதாக பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கம் வீணடிக்காமல் களவாடாமல் திரைசேரிக்கு பணத்தை திரட்டுகிறது. நுவரெலியா நகர சபையில் திருடர்கள் குழு ஒன்று இருக்கிறது என்றால் நாம் பணத்தை திரட்டி அவர்களுக்கு வழங்க வேண்டுமா? நாம் அதைத்தான் சொல்கின்றோம். களவாட நாம் பணத்தை வழங்க மாட்டோம். அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் பணம் தரமாட்டோம் என நாம் குறிப்பிட்டதாக கூறுகின்றார்கள். இவ்வாறான அரசாங்கங்கள் அல்லாமல் வேறு அரசாங்கங்கள் உருவாகாது. அவர்களுக்கும் அரசாங்கத்தை அமைக்க வேண்டுமென்றால் நாம் மேற்கொள்ளும் செயற்பாடுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அரசாங்கங்களை உருவாக்குங்கள். මේ වගේ ආණ්ඩු හැර වෙන ආණ්ඩු කවදාවත් හැදෙන්නේ නැහැ. ඒගොල්ලන්ටත් ඕන නම් ආණ්ඩුවක් කරන්න හිතනවා නම් අපි කරන දේවල් වලින් ඉගෙනගෙන ආණ්ඩුවක් කරන්න ලෑස්ති වෙන්න. இந்த மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் தலைவர்கள், இருந்த தலைவர்கள், அதேபோல் இப்பவும் தேர்தலில் போட்டியிடுகின்ற நபர்கள் தனது கொள்கையை முன்வைத்து மக்களிடம் வாக்குகளை கேட்பதற்கு பதிலாக நுவரெலியா மாவட்டத்தில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் எமக்கிடையில் எந்த விதமான பேதமும் இல்லாத போதிலும் மக்களின் மனதில் இனவாதத்தை தூண்டி சபைகளுக்கு தலைவர்கள் நியமிக்கப்படுமானால் அது சிங்கள தலைவர்களானால் தமிழ் தலைவர்களே, தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாது என்று இந்த அனைவருக்கும் நாங்கள் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றோம். இந்த நாட்டில் இன்று இருக்கும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நமது சகோதரர் அவர்கள் இந்த நாட்டில் உள்ள சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைத்து மக்களினதும் வாக்குகளால் நியமிக்கப்பட்டவர். அது மாத்திரமல்ல, பாராளுமன்றத்தில் நாங்கள் 159 பேர் இருக்கின்றோம். நாம் அனைவருமே சிங்கள, தமிழ், முஸ்லிம் அனைவரினதும் ஒத்துழைப்புடன் வந்தவர்கள். அதனால் இவர்களுக்கு கூறுகின்றோம், உங்களுக்கு வாக்கு தேவையானால் சென்ற தருணங்களில் போலவே மக்களின் மனதில் இனவாதத்தை தூண்டி அவர்களது வாக்குகளை பறிக்க வேண்டாம். அவர்களுக்கு உங்களது கொள்கைகளை கூறி நீங்கள் உங்களது வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம். Sadisaave, hadee patumane minisaave.